ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் இந்த நியூஸ் பாருங்கள். எஸ்எஸ்சி தேர்வில் அதிர்ச்சி தரும் குளறுபடிகள் கேள்விக்குறியாகும் தேர்வர்களின் எதிர்காலம். நல்லா பாருங்கள். இது வந்து சன் நியூஸில் தான் இந்த நியூஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? 5 நிமிஷம் 47 செகண்ட் இந்த நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பற்றியும் அந்த தேர்வுகளோட எதிர்காலத்தை பற்றியும் தான் இவங்க நியூஸ் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு ஆணையம் இருக்குது. அது வந்து ஞாபகம் இருக்கா? கடந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்து எங்கள் எல்லாருக்கும் எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான மாணவர்களோட கதறல் எதுவுமே இவங்க காதில் கேட்கலையா? கடந்த 1.5 மாதமாக டிஎன்பிஎஸ்சி மாணவர்களும் பயிற்சி மையங்களும் இந்த எக்ஸாமுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஏன் தமிழக அரசு மௌனம் காக்குது? எஸ்எஸ்சி தேர்வுகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும்னு நியூஸ் போட தெரிஞ்ச இந்த சன் நியூஸில் ஏன் ஒரு நிமிஷம் நியூஸாக கூட டிஎன்பிஎஸ்சி மாணவர்களோட நிலையை பற்றி போட முடியலை? ஏன் இந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி மாணவர்களை அலட்சியப்படுத்துகிறாங்க, புறக்கணிக்கிறாங்க? இதுக்கு மாணவர்களாகிய நம்மளும் ஒரு காரணம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் டிஎன்பிஎஸ்சியில் மாற்றம் கொண்டு வரப்போ அதெல்லாம் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் சிலபஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டப்பில் நம்ம இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுலாகிய நம்ம கண்டிப்பாக ஆப்போஸ் பண்ணால் மட்டும்தான் சேஞ்சஸ் வரும். இல்லை அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே வராது. ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணலாம்? வரக்கூடிய புதன்கிழமை சென்னையில் வரக்கூடிய அந்த ப்ரோட்டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நம்மளால் ஆனால் முடிஞ்ச சப்போர்ட்டை ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? இதனால் அடுத்த எக்ஸாம்லேயாவது ஏதாவது ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? நமக்கான தேவை என்ன அப்படிங்கிறத நாமே சொல்லலை அப்படின்னா யாருக்குமே தெரிய போகிறதில்ல. சரிங்களா? நமக்கான உரிமைக்கு நாம தான் போராடணும். வேறு யாரும் வந்து போராட மாட்டாங்க. யோசிங்க ஆஃபீஸர்ஸ்.